Hi friends, welcome to VA Home Cooking. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சுசியம். அந்த சுசியம் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்றேன். 2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 150 கிராம் வெல்லம் நான் எடுத்துர்க்கேன். 5 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5 ஏலக்காய். இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி 1.5 hour நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு ஊற வைக்கலன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 விசிலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு பருப்பை தனியாக எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் நல்லா வேக வச்ச பருப்பை இப்போ போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு நல்லா கடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 150 கிராம் வெல்லம் எடுத்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹீட்டாக நல்லா கட்டியாயிரும். பூரணத்துக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வெல்லம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பூர்ணம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூர்ணம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குலோப்ஜாமுக்கு மாவு உருட்டுவீங்கள, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, 6 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாவில் இப்போ டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஆயில் எப்படி ஹீட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு அப்பளம் பொரிக்கிறப்போ இல்லை ஏதாவது பொரிக்கிறப்போ என்ன பண்ணுவோன்னா அப்பளத்தை உள்ளே போட்டு பொரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு சாப் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்படி ஸ்டிக்கை வைக்கும்போது பபிள்ஸ் வந்துச்சுன்னா நல்லாவே ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். மாவு வந்து கட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதுலேயும் சுசியம் இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது மைதா மாவு
அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட மாவு மிக்ஸ் பண்ணி சுசியம் பண்ணலாம். இப்போ நம்ம சுசியம் செய்வோம். இப்போ நான் இந்த எடுத்துக்கிட்டேன். பூரணத்தை வந்து மாவில் நல்லா டிப் பண்ணி உள்ளே போட்டுடலாம். நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு. நம்மளோட சுசியம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VA ஹோம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான்.